ஹலோ இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ், 22/7/2024 திங்கட்கிழமைக்கான முன்பகுச்சந்தை பகுப்பாய்வு, அதாவது ஃப்ரைடேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ நெக்ஸ்ட்டு மண்டேக்கான ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். ஃபஸ்ட்டு ஃப்ரைடே பொறுத்தளவுக்கு இந்தியன் இண்டிசஸ் நம்மளுக்கு நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆச்சு. நம்ம ஒரு சம் கம்பெனிஸோட ஏர்னிங் ரிசல்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தோம். எக்ஸாம்பிளுக்கு ரிலையன்ஸ்லாம் நம்மளுக்கு நெகட்டிவாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு சம் கம்பெனிஸோட ஏர்னிங் ரிசல்ட்ஸ் வர்றதுக்காண்டி பேஸ் பண்ணி நம்மளுக்கு மேஜர் கம்பெனிஸ் எல்லாம் நம்மளுக்கு ஃபாலோ ஆச்சு. ஸோ அதனால் நிஃப்டி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட் ஒரு நியூ ஆல் டைம் ஹையில் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது கேப் டவுன், பட் மார்க்கெட் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. 24,841 நம்மளுக்கு மார்க்கெட் எக்ஸாக்டாக ஓப்பன் ஆகிட்டு. ஸோ டே பை டே நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் போகும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் மார்க்கெட் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ டேவோட ஒரு 24,775 பிரேக் பண்ணுறப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத. ஸோ அங்கேருந்து மார்க்கெட் நம்மளுக்கு சடனாக ஃபாலோ ஆகி 24,676 சப்போர்ட் எடுக்குன்னு பார்த்தோம். ஸோ பட் அந்த லெவலையும் நம்மளுக்கு ரிஜெக்ட் ஆகி ஒரு ஸ்லோ மூமெண்ட்டில் டேவோட, அதாவது தேர்ஸ்டேவோட லோவான 24,532 நம்மளுக்கு மார்க்கெட் ஹிட் பண்ணிச்சு. சரிங்களா? ஸோ ஓவராலாக நம்மளுக்கு ஃப்ரைடேவை பொறுத்தளவுக்கு டாப் வின்னர்ஸ்னு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது இன்ஃபோசிஸ். நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஃப்ரைடே ப்ரீ மார்க்கெட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். பட் நம்மளுக்கு நெகட்டிவாக போனது பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், பிபிசிஎல், ஹிண்டல்கோ, ஓஎன்ஜிசி. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நம்மளுக்கு நெகட்டிவாக பார்த்தீங்கன்னா 3 to 4% நெகட்டிவாக போயிருக்கு. இதில் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல்லாம் நம்மளுக்கு ஃப்ரைடே ஏர்னிங் ரிசல்ட் இருக்கணும், பிபிசிஎல் இருக்கணும், அதுக்கப்புறம் ஓஎன்ஜிசி. ஸோ இந்த கம்பெனிஸோட ஏர்னிங் ரிசல்ட்ஸ்லாம் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். ஸோ அதை அனலைஸ் பண்ணுறப்ப ஸோ அவங்களோட ஏர்னிங்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் நம்ம செக் பண்ணிக்குவோம். சரிங்களா? ஸோ இப்போ ரிப்போர்ட்டை பேஸ் பண்ண அளவுக்கு நம்மளுக்கு என்னன்னா, சென்செக்ஸ் நம்மளுக்கு எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா 0.91% நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆச்சு. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 1.9% நெகட்டிவ் கம்ப்ளீட் ஆச்சு. நிஃப்டி பேங்க் பொறுத்தளவுக்கு 0.61% நெகட்டிவ் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ அண்ட் ஆல்சோ ஐடி செக்டர் பார்த்தீங்கன்னா 0.22% நெகட்டிவ் கம்ப்ளீட் ஆச்சு. இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2.14% நெகட்டிவ் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ இதான் நம்மளுக்கு கிடச்சக்கூடிய ரிப்போர்ட். ஸோ ஓவராலாக இன்ஸ்டியூஷனோட ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு ஃப்ரைடே எந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஎஸ் நெட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. 1,506 crores நெட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. பட் டிஏ பொறுத்தளவுக்கு 461 crores நம்மளுக்கு நெட் சேல்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. போன வாரம் ஃபுல்லாகவே டிஏஎஸ் 4 டேஸுமே நம்மளுக்கு நெட் சேல்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. நெட் பர்ச்சேஸ் பண்ணவே கிடையாது. ஸோ ரீசன் இஸ் யூனியன் பட்ஜெட். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தோம், யூனியன் பட்ஜெட்டை பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் லெட்ஸ் மூவ் ஆன் த டுடே அனாலிசிஸ். ஸோ டுடே அனாலிசிஸை பொறுத்தளவுக்கு எனக்கு ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே, ஸோ 2 days எனக்கு மோர் கம்பெனிஸ் ஏர்னிங் ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணாங்க. அதில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஃப்ரைடேவே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ அதை பொறுத்தளவுக்கு ரிலையன்ஸோட குவார்டர் ஒன் ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு எப்படி வந்திருக்கு ஸோ அப்படின்னா, ஒரு 14.3% நம்மளுக்கு ஆயில் அண்ட் செக்மெண்ட் போஸ்ட் ஸ்ட்ராங்காக ஒரு க்ரோத் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 18.1% இயர் ஆன் இயராக பேஸ் பண்ணுற அளவுக்கு க்ரோ ஆயிருக்கு. 1,57,133 கோடி நம்மளுக்கு ரைஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இதை பொறுத்தளவுக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக தான் தெரியும். பட் இதில் ஒரு சின்னதாக ஒரு சிக்கல் இருக்குது. ஸோ அது என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த EBITD அப்படிம்பாங்க, அதாவது ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டேக்ஸஸ், டிப்ரிஷியேஷன் அண்டு அமோர்டைசேஷன் அப்படிம்பாங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு இது எப்போதுமே நம்மளுக்கு 14.3% டிக்ளைன் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ ஓகே, இதை பொறுத்தளவுக்கு குட் தான். பட் ஓவராலாக நம்மளோட ஏர்னிங் ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு 13,093 கோடி ஸோ கம்பெனியோட குவார்ட்டரோட பிஸ்னஸ், அதாவது ஆயில் டு கெமிக்கலோட ஏர்னிங் ரிசல்ட்ஸ் 13,093 கோடி. சரிங்களா? ஸோ இது பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு அப்படி கொடுத்துருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட குவார்ட்டர் ஒன் ஏர்னிங் ரிசல்ட்ஸை பேஸ் பண்ண அளவுக்கு ரெவன்யூ ஸோ நம்மளுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 11.5% பூஸ்ட் ஆயிருக்கு. டெலிகாம், ரீட்டைல் அண்ட் ஆயில் அண்ட் கேஸ் பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு. சரிங்களா? ஸோ இதுவும் நம்மளுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. அப்போ எதனால் நம்மளுக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நெகட்டிவாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ எக்ஸ்பெக்டேஷனை நம்மளுக்கு கொடுக்கல. சரிங்களா? ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களோ ஸோ அதோட ஏர்னிங்ஸ் ரிசல்ட்ஸ் கொடுக்கல. ரெண்டாவது, குளோபல் வைஸாக பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக க்ரோ ஆகிருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தாக க்ரோ ஆகலை, ரொம்ப வீக்காக க்ரோ ஆகிருக்காங்க. ஸோ இதனால் நம்மளுக்கு நெகட்டிவாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரிங்களா? ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு வீக்காக இருக்காங்க. ஸோ அதாவது மிடில் ஈஸ்ட், வெஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா, ஸோ நம்ம நிறையா ஒரு
சம் கண்ட்ரிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா குளோபல் வைஸாக ஸோ அவங்க வந்து ரொம்ப வீக்காக இருக்காங்க. ஸோ அதனாலே நம்மளுக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர்ஸ் வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஜஸ்ட் ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தான். ஸோ டெக்னிக்கலி மார்க்கெட் நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்து அப் ட்ரெண்ட் திரும்பிச்சுன்னா ஸோ பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி பை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட குவார்டர் ஒன் ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் ஆச்சு. ஸோ நம்மளுக்கு இது பார்த்தீங்கன்னா சாட்டர்டே வந்து பப்ளிஷ் ஆச்சு. இதை பொறுத்தளவுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட குவார்டர் ஒன் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேட் ரைஸ் ஆகிருக்கு, ஒரு 35% வந்து ரைஸ் ஆகி இயர் ஆன் இயர் வந்து நம்மளுக்கு 16,124 கோடி வந்து ரைஸ் ஆகிருக்கு. சரிங்களா. ஸோ செக்வென்ஷியல் பேசிஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு ஹெச்டிஎஃப்சி ப்ராஃபிட் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 2.1% வந்து அதாவது 2.1% வந்து ஃபெல் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு தொடர்ச்சி அடிப்படையில் அப்படிம்போம்ல, கம்பெனி தொடங்கிட்டாங்கன்னா சத்தனை வருஷத்துக்குள்ளே இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அப்படிம்போம்ல, ஒரு லீடிங் கம்பெனினா அவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வந்து வரணும் அப்படிம்போம்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு 2.1% வந்து நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு, அதாவது ஃபெல் ஆகிருக்கு. ஸோ இது ஒன் ஆஃப் த நெகட்டிவ் ஃபார் ஹெச்டிஎஃப்சி பேங்க். சரிங்களா. அதாவது பேட் ரைஸுக்கு முன்னாடி அதோட ஏர்னிங் செல்ஸ் எப்படின்னா 16,424 கோடி வந்து பேட் ரைஸ்க்கு முன்னாடி, அதாவது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸுக்கு அப்புறம் ஸோ அதோட ப்ராஃபிட் எவ்வளோன்னா 16,174 கோடி. ஸோ இதான் வந்து அதோட ப்ராஃபிட். இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் பொறுத்தளவுக்கு ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் தான். ஏன் இது வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படிங்கிறத ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும் அப்படின்னா, ஸோ ஓவராலாக ப்ரீவியஸ் இயர் நெட் ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு 12,370 crore தான் வந்து கிடச்சி, அதாவது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸுக்கு அப்புறமும் நம்மளுக்கு அதான் வந்து கிடச்சிச்சு. பட் திஸ் இயர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 16,174 கோடி வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் தான். ஸோ அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். சரிங்களா. ஆனால் செக்வென்ஷியல் பேசிஸை பொறுத்தளவுக்கு மார்க்கெட்டில் வந்து அதாவது மார்க்கெட் மீன்ஸ் கம்பெனியில் வந்து ஒரு நெட் ப்ராஃபிட் வந்து ஃபெல் ஆகிருக்கு 2.1%. ஆனால் ஓவராலாக டோட்டல் இன்கம் பேஸ் பண்ணுற அளவுக்கு 83,701 crore வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 57,816 crore நம்மளுக்கு 83,701 crore வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இயர் ஆன் இயரை பேஸ் பண்ணுற அளவுக்கு ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் தான். கோட்டக் மஹிந்திரா பேங்கை பொறுத்தளவுக்கு குவார்டர் ஒன் ரிசல்ட்ஸ் எப்படின்னா நெட் ப்ராஃபிட் வந்து ரைஸ் ஆகிருக்கு, 81% வந்து ரைஸ் ஆகிருக்கு, 6,250 crore வந்து ரைஸ் ஆகிருக்கு. சரிங்களா. ஸோ இது வந்து ஸ்டாக் சேல் இந்த இன்சூரன்ஸ் சப்சிடியை பேஸ் பண்ணி ஸ்டாக் சேல்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணுற அளவுக்கு என்னென்னா பெருசாக வந்து ஒரு பாசிட்டிவானு கிடையாது, பட் நியூட்ரல் ஆர் பாசிட்டிவாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நம்மளுக்கு கோட்டக் மஹிந்திரா பேங்க்கை பொறுத்தளவுக்கு ரிசல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப கிளியராக வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதை பற்றினா மோர் இன்ஃபர்மேஷன்னா நீங்கள் நியூஸில் போயிட்டு படிச்சுக்கோங்க. ஸோ நிறையா ஏர்னிங் ரிசல்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு. சரிங்களா. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூட குவார்டர் ஒன் ஏர்னிங்ஸ் ரிசல்ட். ஸோ ப்ராஃபிட் வந்து ஃபால் ஆகிருக்கு, ஒரு 64% வந்து ஃபால் ஆகிருக்கு. 867 crore வந்து எஸ்டிமேட்டை விட மிஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த நெகட்டிவ் தான். ஏன்னா எஸ்டிமேட் என்ன கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து அதுக்கு மேலே வரணும்னு இருந்துச்சு, அது கீழே வந்தாலே ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து அதோட கம்பெனி ஏர்னிங் ரிசல்ட்ஸ் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ எஸ்டிமேட்டை விட கீழே வந்துச்சுன்னா என்ன கம்பெனி க்ரோ ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சில இன்ஸ்டியூஷன் கம்பெனியோட க்ரோத் நல்லா இருக்குது, அதாவது வளர்ச்சி வந்து ஏர்னிங்ஸ் இல்லாமல் மற்ற ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் வந்து நல்லா இருக்குது. ஸோ அப்படின்னா அதை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. பட் நம்மளுக்கு இங்கே இதை பொறுத்தளவுக்கு ப்ராஃபிட் வந்து ஃபால் ஆகிருக்கு. ஸோ அதனால் இன்ஸ்டியூஷன் வந்து செல்லிங் பேசுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஜேஎஸ்டபிள்யூவில் அதிகமாக இருக்குது. அண்ட் விப்ரோட குவார்டர் ஒன் ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு நெட் ப்ராஃபிட் வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4.6%. அண்ட் இயர் டு ரூபீஸ் பார்த்தீங்கன்னா 3,003 crore வந்து நம்மளுக்கு ரைஸ் ஆகிருக்கு. சரிங்களா. ஆனால் நம்மளுக்கு ப்ரீவியஸ் குவார்ட்டர் எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ ப்ரீவியஸ் இயர் குவார்ட்டரை பேஸ் பண்ணுற அளவுக்கு 2,953 crore தான் வந்து ரெவன்யூ வந்து இருந்துச்சு. ஸோ ஓவராலாக இயர் ஆன் இயரை பேஸ் பண்ணுற அளவுக்கு இப்போ ப்ரீவியஸ் இயர் பார்த்தீங்கன்னா 22,229 crore வந்து இருந்துச்சு. பட் கரண்ட்டு குவார்டர் ஒன் பேஸ் பண்ண அளவுக்கு 21,964 crores தான் வந்து இருக்குது. ஸோ 3.8% வந்து நம்மளுக்கு ஃபெல் ஆகிருக்கு, ஒன் ஆஃப் த நெகட்டிவ். அண்ட் செகண்ட் என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் வந்து இந்த கான்ஸ்டன்ட் கரன்சி அப்படிம்பாங்க. ஸோ இதுலேயே ப்ரீவியஸ் இயரில் நம்மளுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது -1.1% to 1% தான் வந்து இருக்கும். ஸோ அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதாவது 1.5%லேருந்து 0.5% வந்து நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகி, அதாவது -1%. ஸோ அந்த லெவலுக்குள்ளே வந்து மார்க்கெட் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகும். ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னமும் உங்களோட ரெவன்யூ க்ரோத் ரேஞ்சை பேஸ் பண்ணுற அளவுக்கு 1.1% தான் இருக்குது. சரிங்களா. ஸோ இதை வந்து 1.5% இருந்து 0.5% வந்து குவார்ட்டர் ரேஞ்சில் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் ஸோ இதோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு எக்கனாமிக்கல் வைஸாக பார்த்தீங்கன்னா நிறையா
கன்ஃபியூஸ் வந்து பண்ணோம். நீங்கள் ஜஸ்ட் வந்து ப்ராஃபிட்டை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 22,229 crore-லேருந்து 21,964 crores தான் வந்து திஸ் இயர் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதாவது அந்த ஃபினான்ஷியல் இயர்லேருந்து ஸோ இந்த ஃபினான்ஷியல் குவார்ட்டர் 1 ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி வந்து நெகட்டிவ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏடிஆரோட பெர்ஃபார்மன்ஸில் வந்து விப்ரோ வந்து ஒரு பெரிய அடி வாங்கியிருக்கு. ஸோ நான் அதை பற்றி ஏடிஆரோட பெர்ஃபார்மன்ஸில் சொல்கிறப்ப சொல்கிறேன். சரிங்களா, ஓவராலாக நம்மளுக்கு இதான் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா, அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா வைஸ் அனலைஸ் பண்ணுறப்ப சம் எக்கனாமிக்ஸ் டேட்டா வந்து எக்கனாமிக் சர்வே டேட்டா வந்து டுடே வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க மண்டே. ஸோ எந்த டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2:30. சரிங்களா, ஸோ இந்த டைமில் மார்க்கெட்டில் வந்து சம் பையிங் ப்ரெஷரோ செல்லிங் ப்ரெஷரோ அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ சேஃபஸ்ட்டாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ இதான் வந்து என்னோட ஒரு சஜஷன். ஸோ டுடே நெக்ஸ்ட்டு ஏர்னிங் ரிசல்ட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு நிஃப்டி பேங்க்கில் தான் ஐஓபியும் ஐடிபியும் வந்து ஏர்னிங் ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, குளோபல் வைஸாக நம்மளோட அனலைஸை பொறுத்தளவுக்கு ஸோ ஆல் மார்க்கெட் நம்மளுக்கு ஃபாலோ ஆகி நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஆஸ் ஏ கிஃப்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 0.48% ஃபெல் ஆகி நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. கிஃப்ட் நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு 100 to 117 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. நிஃப்டி 50 இண்டெக்ஸ் என்ன கன்ஃபர்மேஷன் கொடுக்குன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் to 100 to ஒரு 150 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுனில் வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அஸ் எண்ட் ஆஃப் த டே டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரண்ட்லி இந்த மார்க்கெட்டில் வீடியோ எடுக்கிறப்ப ஸோ மார்க்கெட் நம்மளுக்கு என்ன ரன் ஆகிட்டு இருக்குன்னா 0.20% வந்து பாசிட்டிவ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நாஸ்டாக் S&P 500 பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஃப்ரைடே எப்படி கம்ப்ளீட் ஆயிருக்குன்னா நாஸ்டாக் வந்து 0.81% நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. S&P 500 பார்த்தீங்கன்னா 0.71% வந்து நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. சரிங்களா, ஸோ டோட்டலி வந்து நம்மளுக்கு யூஎஸ் மார்க்கெட் வந்து நெகட்டிவாக தான் கம்ப்ளீட் ஆச்சு. அண்ட் கமாடிட்டிஸை பொறுத்தளவுக்கு ஸோ குரூடாயில் யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா 0.69% வந்து நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. பிரெண்ட் குரூடாயில் பார்த்தீங்கன்னா 0.52% வந்து நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு லெட்ஸ் மூவ் ஆன் த ஏடிஆரோட பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஏடிஆரோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5% நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஆனால் எனக்கு பெருசாக நெகட்டிவாக வந்து மார்க்கெட் விழுந்திருக்குது விப்ரோ ஏடிஆர். விப்ரோ ஏடிஆரை பொறுத்தளவுக்கு 11.61% வந்து நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. இன்ஃபோசிஸ் ஏடிஆர் பார்த்தீங்கன்னா 2.56% வந்து நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. என்னடா இன்ஃபோசிஸ் வந்து பாசிட்டிவான நியூஸ் தானே வந்து என்னென்ன நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்குன்னா ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ டெலிகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணுறேன், போயிட்டு தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. இவங்க வந்து பெங்களூரில் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளத்தை அதாவது இருக்கக்கூடிய நிறுவனத்தில் வந்து ஆட்களை வந்து குறைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு தாட். ஸோ ஜஸ்ட் நான் நியூஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ டுடே வந்து ஷார்ட் பொசிஷன் ட்ரேட் வந்து ரொம்ப அதிகமாக வந்து ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு நம்மளோட ஆல் ஏடிஆர்ஸுமே ரொம்ப நெகட்டிவாக வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்கு, இன்க்ளூடிங் HDFC பேங்க். சரிங்களா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விப்ரோ தான் நம்மளுக்கு டாப் நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஆனால் நிஃப்டி 50 வந்து ஒரு விப்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் செல்லிங் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் வந்து பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ அண்ட் நெக்ஸ்ட்டு லெட்ஸ் மூவ் ஆன் த நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி ஃபின்னிஃப்டிக்கான டெக்னிக்கல் லெவல்ஸ். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஸோ 1 டே டைம் ஃப்ரேமில் இருக்குது. இதை பேஸ் பண்ணுற அளவுக்கு என்னோட லாங் டேர்ம் அனலைஸ் என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் கரண்ட்லி நம்மளுக்கு வீக்லி டைம் ஃப்ரேமை பேஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு என்ன ஃபார்மேஷன் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னா ஒரு ரிவர்சல் ஃபார்மேஷன், ஒரு ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்னோட கன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணியிருக்கு. சரிங்களா, ஸோ உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும், ஃபுல்லி ஒரு ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்னோட கன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஸோ இது பிரகாரம் மார்க்கெட் நம்மளுக்கு இறங்குது அப்படின்னா நியூஸ் எல்லாம் பேஸ் பண்ணி எவ்வளோ தூரம் அப்படின்ட்டுருக்காங்கன்னா 23,400 தான் நம்மளோட நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஜஸ்ட் ஃபார் த ஒன் ஆஃப் த ப்ரீவியஸ் சப்போர்ட்லாம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் 23,400 23,600. சரிங்களா, ஸோ இது ரெண்டு தான் நம்மளோட ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு சம் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஓகே. ஸோ இன்றைக்கான நம்மளோட அனாலிஸை பொறுத்தளவுக்கு ஃபர்தராக எனக்கு ஒரு சப்போர்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆக்டிவான அப்படின்னா 24,462 இது வந்து ஒன் ஆஃப் த சப்போர்ட். ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணுது அப்படின்னா கண்ணை மூடிட்டு மார்க்கெட் என்னோட நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது 24,172 24,000 to 24,170. ஸோ இந்த தான் என்னோட நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக வந்து நான் இன்றைக்கி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு கீழே மார்க்கெட் ஃபில் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ணிக்குவோம். ஓகேங்களா, ஓகே. ஃபர்தராக இன்றைக்கி பெருசாக இம்பாக்ட் பண்ணுற அளவுக்கு கம்பெனிஸோட ஏர்னிங் செல்ஸ் வந்து ஒன்றும் இல்லை. ஸோ HDFC பேங்க்கும் நம்மளுக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் நெக்ஸ்ட்டு கோடாக் மஹிந்திரா பேங்க், ஸோ அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விப்ரோ. ஸோ இதனால தான் ஸோ நம்மளுக்கு ஓரளவு எல்லாமே ஏர்னிங் செல்ஸ் எல்லாமே எக்ஸ்பெக்டேஷன் கரெக்டாக தான் இருக்குது. பட் அவங்களோட இயர் ஆன் இயரை பேஸ் பண்ணுற எக்ஸ்பெக்டேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கனால ஸோ விப்ரோ அண்ட் ரிலையன்ஸில் சம் செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும்.
HDFC பேங்க்கில் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து ஃபில்லாக இருக்கனால ஸோ அதுலேயும் சம் செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஸோ அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் டவுன் ட்ரெண்டில் போகுது அப்படிங்கிறப்ப 24,450, அதாவது இன்னைக்கு டேவை வந்து நம்மளுக்கு கேப் டவுனில் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 24,525 கீழே 24,425, ஸோ 400ன்னு வச்சுக்கோங்க. இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப ஃபர்தராக ஒரு சப்போர்ட் எடுக்கலாமானா 24,332, ஸோ அந்த லெவலுக்குள்ளே மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கணும். ஒன்ஸ் அங்கே பிரேக் பண்ணுச்சுன்னா 24,283 மார்க்கெட் வந்து ஒரு பையிங் ப்ரெஷர் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஜஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அந்த லெவல் ரொம்ப இம்பார்ட்டண்டான லெவல், சரிங்களா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபர்தராக மார்க்கெட் 24,200, 160 அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 23,950, 23,987 வந்து நெக்ஸ்ட் லெவல் நம்மளோட சப்போர்ட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது கீழே சப்போர்ட் லெவல்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு கீழே மார்க்கெட் மூவ் ஆச்சு அப்படின்னா நான் ஃபர்தராக உங்களுக்கு டெலிகிராமில் வந்து ஷேர் பண்ணிடுறேன், சரிங்களா? இல்லை நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் போகுதுன்னா 24,523 வந்து ஒன் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸாக நம்மளுக்கு ஆக்டிவ் ஆகும். ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் அந்த ஜோனில் இருந்து இதுவும் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஆக்டிவ் ஆகும். ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் இங்கே பிரேக் பண்ணிவிட்டு அகைன் போயிட்டு ஒரு டபுள் டாப் பட்டனை கிரியேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியரிஷ் பேட்டர்னில் வந்து நம்மளுக்கு மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது. டேவோட டைம் ஃப்ரேமை பேஸ் பண்ணுற அளவுக்கு எக்ஸாக்டாக மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துருக்கு. ஒன்ஸ் எனக்கு இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணணும், சரிங்களா? ஸோ ஜோனை பிரேக் பண்ணிச்சுன்னா ஸோ நெக்ஸ்ட் லெவல் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் 51,100 வந்து 51,000 கூட வந்து ரீச் பண்ணும், சரிங்களா? இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும் அடுத்து. ஸோ இங்கேருந்து ஒரு சைட் வேஸ் ஃபார்மேஷனில் மார்க்கெட் அப் அண்ட் ஏறலாம். ஸோ அங்கேயே நம்மளுக்கு சம் செல்லிங் ப்ரெஷர் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படிங்கிறப்ப 50,200 வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக ஆக்டிவ் ஆகும், சரிங்களா? அதாவது 49,000 அந்த லெவலில் இருந்து 50,000 வந்து நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக நம்மளுக்கு ஆக்டிவ் ஆகும். பேங்க் நிஃப்டியோட ஷார்ட் டேர்ம் கன்ஃபர்மேஷன். ஸோ இது மார்க்கெட்டில் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தான் புரியும். பட் நீங்கள் ஸ்மால் ஒரு 10 நிமிஷத்தில் என்ட்ரி எடுத்து 10 நிமிஷத்தில் எக்ஸிட் பண்ணுற ஸ்கால்பர் ட்ரேடர்ஸாக இருந்து இல்லை ஏதாவது சிம்பிள் ஸ்ட்ராட்டஜியாக யூடியூப்பில் ஏதாவது சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி என்ட்ரிஸ் எடுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. மார்க்கெட்டை ஃபுல்லாக வாட்ச் பண்ணி டெக்னிக்கலி நல்லா கன்ஃபர்மேஷன் வச்சு டே ஃபுல்லாக ட்ரேட் எடுக்கிறவங்களுக்கு தான் ஸோ இதோட கன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக புரியும், சரிங்களா? ஸோ அப்படி எடுத்திங்கன்னா மட்டும் தான் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக இருக்க முடியும். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸை பிரேக் பண்ணுறப்ப ட்ரேடடு, லோ பிரேக் பண்ணுறப்ப ட்ரேடடு, அண்ட் நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒரு 2.5 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 12:30 மேலே பிரேக் ஆச்சுன்னா ட்ரேடு, 12:30 கீழே வந்து பிரேக் ஆச்சுன்னா ட்ரேடு. ஸோ அதெல்லாம் செட்டே ஆகாது. எல்லா நாளும் அது ஒர்க் ஆகாது, சரிங்களா? உங்களால் ரிஸ்க் வைக்க முடியாது, ரிவார்டு வந்து கெயின் பண்ண முடியாது. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் டாப்பிக்குள்ளே போயிடுறேன். ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில் வந்து இருக்குது. நிஃப்டி பேங்க்கை பொறுத்தளவுக்கு, பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன்ல. ஸோ எனக்கு இந்த சப்போர்ட்டில் வந்து ஆக்டிவான மார்க்கெட் நேராக அப் ட்ரெண்ட் போயிருக்கும். அதுவாக ஒரு சப்போர்ட் வந்து ஆக்டிவ் ஆகிட்டு இருந்துச்சு, சரிங்களா? 52,000 வந்து என்னோட நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னே. இல்லை அங்கேருந்து எனக்கு மார்க்கெட் கீழே விழுகுதுன்னா ஸோ 51,750 51,800 அந்த லெவல் ஒரு சப்போர்ட் ஏரியா. ஒரு அட்வான்ஸ் லெவல் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகணும்னா 51,930 வந்து என்னோட அட்வான்ஸ் லெவல் சப்போர்ட்டாக வந்து நான் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ்க்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு ஃபின் நிஃப்டி நம்மளுக்கு ஸ்டில் நம்மளுக்கு சைட் வேஸ்லேயே தான் இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 23,400 நம்மளோட சப்போர்ட் அப்படின்னா ஸோ அதை நோக்கி தான் மார்க்கெட் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பட் நம்மளுக்கு டேவோட லோ பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 3,400 வந்து ரீச் பண்ணும். பட் டேவோட இப்போ தேர்ஸ்டேவோட ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் நம்மளுக்கு ஆல் டைம் போய் டச் பண்ணோம். ஸோ ரெண்டில் என்ன நடக்குது அப்படிங்கிற டெக்னிக்கல் கன்ஃபர்மேஷன் வச்சு மார்க்கெட் மூவ் ஆனதான் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஷார்ட் டேர்ம் கன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். மார்க்கெட் ஒருவேளை நம்மளுக்கு 23,633 போயிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குது அப்படிங்கிறப்ப மார்க்கெட் ஃபர்தராக நம்மளுக்கு அங்கேருந்து ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு வந்து மார்க்கெட் வந்து 23,800 ஸோ அந்த லெவல்ஸ்க்கு வந்து போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக வந்து ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸில் இருக்குது, சரிங்களா? எல்லா ஒரு வேளை சப்போர்ட் எடுக்குதுன்னா 23,360 வரைக்கும் மார்க்கெட் ஃபெல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இதான் நம்மளோட டெக்னிக்கல் கன்ஃபர்மேஷன். நிஃப்டி 50 ஓரளவு உங்களுக்கு கிளியராக இருந்திருக்கும். ஸோ மற்ற 2 இதுவும் உங்களுக்கு கிளியராக இல்லாத மாதிரி இருக்கும். இதை பேஸ் பண்ணுற அளவுக்கு மார்க்கெட் ஃபுல்லாக நம்மளுக்கு சைட் வேஸ்லேயே மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ சைட் வேஸை கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்மளால் எக்ஸாக்ட் எந்த பக்கம் மூவ் ஆகும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ அதனால தான் ஸோ இது வந்து ஒரு சில கன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்மால் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகே, ஸோ ஓவரால் சம்மர் அண்ட் கன்க்ளூஷனை பொறுத்தளவுக்கு ஸோ திஸ் வீக் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வீக்,
சரிங்களா. யூனியன் பட்ஜெட் வீக் மார்க்கெட்டில் ஹை வாலடைல் இருக்கும். ஸோ சேஃபாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ டுடே 2:30 வந்து எக்கனாமிக் சர்வே டேட்டா வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ சேஃபாக வந்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. அது உங்களோட விருப்பம் தான். நிறைய கம்பெனிஸோட ஏர்னிங் செல்ஸ் வந்திருக்கு. டெக்னிக்கலி சம் கன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா ஷார்ட் அண்ட் லாங் பொசிஷன் எடுக்கிறதுக்கான மூவ்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். முயற்சி வந்து பண்ணிங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். சம் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணலாம். ஸோ அது உங்களோட விருப்பம் தான். சரிங்களா. அண்ட் நெக்ஸ்ட்டு ஸோ 23rd வந்து யூனியன் பட்ஜெட்னால ஸோ மார்க்கெட்டில் அது வரையும் என்ட்ராகாமல் இருக்கிறது கொஞ்சம் பெட்டர். ஸோ ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு திஸ் வீக் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ அதனால் ஆப்ஷன் பையருக்கு தேவையில்லாமல் என்ட்ரு ஆகாதீங்க. ஸோ சப்போஸ் அப்படி என்ட்ரு ஆனீங்கன்னா பொசிஷனை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. ஸோ ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். ஏன்னா பட்ஜெட்டில் எந்த நியூஸ் எப்போ வரும்னு தெரியாது. யார் எந்த கார்ப்பரேட் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. எப்போ வேணாலும் கேப் டவுன் கேப் அப்பில் ஓப்பன் ஆகலாம் மார்க்கெட். ஸோ அதனால் அதையும் சேஃபாக வந்து ட்ரேட் பண்ணி உங்களோட ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஸோ என்னோட சஜஷன் வந்து தான். சரிங்களா. ஸோ ட்ரேட் யுவர் பிளான் யுவர் ட்ரேட். ஸோ நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ட்ரேட் எடுக்காதீங்க. இல்லை பிளான் பண்ணியிருக்கீங்க, அந்த பிளான் படி மார்க்கெட் ஒர்க் ஆகுது அப்படின்னா ஸோ ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் வந்து பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்மளோட வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி லேர்ன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நீங்கள் டெய்லி என்னோட ப்ரீ மார்க்கெட் வீடியோ பார்க்கணும், மார்க்கெட்டை பற்றி டே பை டே வந்து அப்டேட்டாக இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து மார்னிங்கே வந்து ஒரு நியூஸ் மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனீங்கன்னா ஸோ இன்னும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா. ஐ am not a SEBI registered advisor. This video fully education purpose only. Okay, thanks for watching. Thank you.